வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சென்னை லைஃப் ஸ்டைலில் பூரி உப்பலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம் வரும். கூடவே நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. பூரிக்கு மாவு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா விரல் வச்சா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நல்லா ஹார்டாக இருக்கட்டும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக மேலே எண்ணெயை தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறேன். ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நான் மாவு சேர்த்துக்கிறேன். பரத்தும் போது ரொம்ப மெல்லிசாகவும் பரத்திட வேண்டாம். ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் அது கொஞ்சம் உப்பலாக வரும். ஸோ இந்த அளவுக்கு திக் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பரத்தி எடுத்துக்கலாம். இப்போது பூரி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காயணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரியை போடுங்க. போட்டுட்டு அதை வந்து நீங்கள் உள்ளே கொஞ்சம் அமுக்கி விடணும். அப்படி அப்புறம் திருப்பி போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் சாப்பிட. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வரும். உடனே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். அது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பூரி என்னால் உப்பிட்டு 2வது 3வது பூரி உப்பாமல் வந்துச்சுன்னா திரும்பி எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு திரும்பி போட்டிங்கன்னா உப்பி வரும். உப்பலான பூரி ரெடி. பூரி மசாலா பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.